Hi friends, welcome to GJ Creations Simple Crafts. இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் green கலர் சாரீக்கு தான் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். இது சாரீ ஃபுல்லாக இது மாதிரி ஒரு லைன் பெரிய பூவும் ஒரு லைன் இந்த மாதிரி சின்ன ஃப்ளாரும் டிசைன். சாரீ ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் வரும். அடுத்தது இது வந்து பல்லுல வந்து பெரிய பெரிய லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். நீடட் மெட்டீரியல் க்ரீன் கலர் பால் செயின், கோல்டன் கலர் ரோப், அது மாதிரி பேட்ச் ஒர்க்கு இப்படி வாங்கிட்டேன். லீஃப் டிசைன்லையும் மிரர் ஒர்க்கில் ரவுண்ட் பேட்டர்ன்லையும் வாங்கியிருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நெக் டிசைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். க்ரீன் கலர் பால் செயின் ரெண்டு பக்கம் பார்டராகவும் சென்டரில் அந்த கோல்டன் கலர் மெல்லிஸாக இருக்கக்கூடிய அந்த ரோப்பும் வச்சு நான் நெக் டிசைன்ஸை பண்ண போகிறேன். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போயும் அப்ளை பண்ணுற மாதிரி மைல்டாக கம் அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரோ நம்ம செயின் ஒட்டும்போதும் அதுக்கு தேவையான அளவுக்கு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணி லைட்டாக செமி ட்ரை ஆனதுக்கப்புறமா அடுத்த ரோப்புக்கான க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்டினோம்னா ஈஸியாக இருக்கும். ஒன்றோட ஒன்று மிங்கிளாகி அந்த கம்மு வேறு இடத்துக்கு எக்ஸஸாக ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதனால் அது பார்த்து கொஞ்சம் கவனமாக ஒட்டணும். ஸோ இப்போ இந்த க்ரீன் கலர் பால் செயின் ஒரு ரோ ஒட்டியாச்சு. இதை அப்படியே வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கும் நான் கொண்டு போக போகிறேன். அதனால் அதுக்கும் சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக்குக்கும் அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அடுத்து இப்போது செகண்ட் ரோ இந்த கோல்டன் ரோப்புக்கு. இந்த கோல்டன் ரோப் வந்து கொஞ்சம் இதில் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இதாகும், ரொம்ப ஒட்டாது. ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு லைட்டாக நம்ம அப்ளை பண்ணி ஒட்டிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா எப்படியும் செக்யூர் ஸ்டிச் போடுவோம், அதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் கரெக்டாக. அதே மாதிரி கீழே கம் அப்ளை பண்ணும்போது கீழே வந்து ஏதாவது ஒரு வேஸ்ட் பேப்பர் திக்கான அட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்த ஆப்போசிட் சைடில் வந்து அந்த கம்மு ஒட்டாமல் இருக்கும். இப்போது இந்த கோல்டன் ரோப்பு நம்ம ஒட்டிடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒட்டணும், ஏன்னா செட் ஆகாமல் கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு வரும். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தி விடணும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது அடியில் இருக்கக்கூடிய மெட்டீரியலில் ஒட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கீழே வந்து அந்த கொஞ்சம் வெயிட்டான ஒரு அட்டை வந்து வச்சுருக்கேன். சாரீ பார்த்திங்கன்னா சாரீ ஃபுல்லாகவே வந்து அந்த க்ரீன் கலரும் கோல்டன் கலர் காம்பினேஷன் மட்டும்தான் இருந்துச்சு. வேறு எந்த கலரும் இல்லாததுனால, அதே க்ரீன் தவிர வேறு காம்பினேஷன் வைக்க முடியாதுங்கிறதுனால தான் நான் மிரர் ஒர்க்கும் அந்த லீஃபும் அந்த க்ரீன் பேஸ்லேயே வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். பேட்ச் ஒர்க் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு கலர் வந்து அதுக்கு செட் ஆகலை. ஸோ அடுத்து தேர்ட் லேயர் பால் செயின் நம்ம ஒட்டிடலாம். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு கம் ஒட்டிட்டு அகெயின் இன்னொரு ரோ பால் செயின் அதில் ஒட்ட போகிறோம். ஒட்டி முடித்ததுக்கப்புறமா அதோடய ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பால் செயின். ஸோ இப்போ நெக் டிசைனை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அடர்த்தியாக வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி பால் செயின் ரோப் அது மாதிரி ஒட்டிக்கலாம். எனக்கு வந்து இந்த லேயர் போதும் அப்படின்னு தோணுதுனால 2 லேயர் பால் செயினும் நடுவில் சென்டரில் வந்து கோல்டன் ரோப்பும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது இப்போ ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கும் நம்ம ஒட்டிக்கலாம். மற்றதும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நெக் டிசைன் முடிஞ்சிருச்சு, ஓட்டி முடிச்சிட்டோம். கரெக்டாக ஒன்றோட ஒன்று பக்கத்தில் இருக்கான்னு பார்த்து ஃபஸ்ட்டே செட் பண்ணிடணும். ட்ரை ஆன பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த லீஃபை சென்ட்ரல் பண்ணிவிட்டு அந்த மிரர் ஒர்க்கு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி பிளாஸ்டிக் மிரர், இது அந்த பிளாஸ்டிக் மிரர் அண்ட் கோல்டன் கலரில் திலகம் ஷேப்பில் ஸ்டோன், இந்த மூணையும் பேஸ் பண்ணி நான் ஒரு டிசைன் வந்து வச்சு பார்த்தேன். இப்போ சென்டரில் இந்த லீஃப் டிசைன் இருக்கக்கூடிய பேட்ச் ஒர்க்கு நான் அது ரெடிமேடாக தான் கடையில் வாங்கினேன். அந்த கலருக்கு மேட்சிங்காக தோணுச்சு, அதனால் அதை வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம பல்லுலையும் பெரிய பெரிய லீஃப் தான் வந்திருந்தது. ஸோ அதுக்கு மேட்சாக இருக்குங்கிறதுனால இந்த லீஃபை வந்து சென்டர் பண்ணி ஒட்டிட்டு சைடில் ஃபுல்லாக இந்த மிரர் பேஸ் ஒர்க்கு பண்ணலான் இருக்கேன்.
நல்லா நிறைய கம் அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம செக்யூர் ஸ்டிச்சும் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி நம்ம வைக்கிறதுனால ஆப்போசிட் சைடு கம்மு வந்து ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நான் வந்து அடியில் அந்த ஷீட் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஒரிஜினல் அந்த மிரர் ஒர்க்கு. இதுவும் பேட்ச் ஒர்க்காக தான் வாங்கினேன். இதுலேயும் நம்ம நிறைய கம் ஒட்டிக்கலாம். ஏன்னா இதில் வந்து திரும்ப நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. இது கம் அப்ளை பண்ணுறது மட்டும்தான். அதனால் தேவையான அளவுக்கு நம்ம நல்ல கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒட்டிடுவோம். இப்போ சுற்றி 4 பக்கமும் அந்த சின்ன பிளாஸ்டிக் மிரர் ஒர்க்கு அதை ஒட்டுறோம். இதுக்கு வந்து நான் அந்த சாரியோட க்ரீன் கலர்லேயே 3D கம் இருந்தது என்கிட்ட. ஸோ அந்த 3D கம்மை பேக் சைடில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா க்ளூ என்ன ஆகும்னா சைடில் ஃபுல்லாக அது ஒரு பார்டர் லைன் மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த க்ரீன் கலரில் 3D ஒர்க்கு. அந்த 3D க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது நிறைய கம் வைக்கிறதுனால எக்ஸஸாக வைக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸஸாக வர்றது வெளியில் வந்துடும். லைட்டாக அவுட்லைன் கரெக்டாக இல்லைன்னா அதுக்கு மேலேயே வந்து அந்த க்ரீன் கலர் 3D க்ளூவை நம்ம அப்ளை பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம மேலே அந்த திலகம் ஷேப்பு கோல்டன் கலர் குந்தன் ஸ்டோன், அந்த குந்தன் ஸ்டோன் வந்து இந்த பேஸில் நான் வந்து ஒட்டுறேன். ஸோ இதே மாதிரி 4 இடத்துல சேம் ஒர்க்கு நம்ம ஒட்டிக்கலாம். 3 அதுக்கு மேலே ஒரு திலகம் ஷேப்பு. இது மாதிரி மேலேயும் கீழேயும் வந்து ஒட்டிட்டு சைடில் வந்து 3 மட்டும் குந்தன் ஸ்டோன்ஸு நான் ஒட்டியிருக்கேன். குந்தன் ஸ்டோன்ஸுமே தேவையான அளவு நல்லா கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும். ஏன்னா அதுக்கடுத்து அகெயின் அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதே மாதிரி இது ஃபுல்லாக நம்ம முடிச்சிடலாம். அடுத்து கைக்கு அந்த பிளாஸ்டிக் மிரரை வச்சு ஒர்க் பண்ணலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த பிளாஸ்டிக் மிரர் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது ப்ளவுஸில் பேக் நெக்கில் அந்த க்ரீன் கலர் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி காமிச்சேன். இப்போது வந்து நார்மலாக நம்ம ஃபெவிக்ரில் க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த ரவுண்டை சுற்றி க்ரீன் கலர் அவுட்லைன் கொடுக்குற மாதிரி 2 மெத்தட்லேயும் போடலாங்கிறதுக்காக இங்கே வந்து இது மாதிரி நான் வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ நார்மல் க்ளூ வச்சு நம்ம ஒட்டியாச்சு. அதுக்கு மேலே அந்த குந்தன் ஸ்டோன், திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன், அது வந்து 3 ஒட்டிக்கலாம். தேவையான அளவுக்கு எந்த ஷேப்பில் ஸ்டோன் இருக்கோ அந்த ஷேப்புக்கு நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டும்போது அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும் அந்த இடத்துல. ஒட்டியாச்சு. இப்போ வந்து அந்த க்ரீன் கலர் 3D க்ளூவை அவுட்லைனாக அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த 2 மெத்தட்லேயும் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக பேக் நெக்குக்கு அந்த மாதிரியும் ஃப்ரண்ட்டில் கைக்கு இது மாதிரியும் நான் வந்து ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா பேக்கில் அந்த க்ளூ கரெக்டாக போட்டு ப்ரெஸ் பண்ணால் தான் சைடில் அவுட்லைன் கிடைக்கும். ஸோ அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம இது மாதிரி ஃபஸ்ட்டு மிரரை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த 3Dயை க்ளூவை வந்து அவுட்லைனாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2மே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ கைக்கு இதே மாதிரி ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். இதே பேட்டர்னை தான் வந்து நெக்லையும் வந்து டிசைனாக போட போகிறேன். கையில் எப்படி இருக்கோ அதே தான் நெக் பேட்டர்னையும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நமக்கு டிசைன் முடிஞ்சிருச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இந்த லீஃபை பேஸ் பண்ணி சென்டரில் லீஃபு சுற்றி மிரர் ஒர்க்கு. உங்களுக்கும் இந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க்கு முடிஞ்சிச்சு. நெக்கில் பார்த்திங்கன்னா அதே ஒர்க்கு தான் பேக் நெக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.